தமிழர் உரிமைகள் இழப்பும் மீட்பும். சர்க்காரியா கமிஷனிலிருந்து விடுபட காவிரி ஒப்பந்த விவகாரத்தில் விவசாயிகள் தொடுத்த வழக்கை வாபஸ் பெற்ற திமுக இந்த விவகாரத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விவசாயிகளை வஞ்சித்தது. நீண்ட வருட சட்டப்போருக்கு பிறகு அம்மா தமிழகத்துக்கு சாதகமாக தீர்ப்பு பெற்று தந்ததை தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் எடப்பாடியார் வலியுறுத்தலால் அமைக்கப்பட்டது. காங்கிரஸ் மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வுக்கு எந்தவிதமான கண்டனமும் தெரிவிக்காமல் டெல்லியில் ஆதரவு தெரிவித்தது காங்கிரசின் கொத்தடிமை திமுக. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் 2017 பிப்ரவரி 2 தீர்மானம் நிறைவேற்றியது அதிமுக அரசு. இது போக நீட் தேர்வில் ஏழை எளிய மாணவர்களுக்கு சமநீதி வழங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு பெற்று தந்தார் எடப்பாடியார். ஐயா முதலமைச்சர் ஐயா அவங்க 7.5 இடஒதுக்கீடு இருந்துச்சதுனால என் பிள்ளைங்க சமுதாயத்திலேயே தமிழர் பெருமையான ஜல்லிக்கட்டுக்கு காங்கிரஸ் மத்திய அரசு தடை செய்த போது கொத்தடிமை திமுக குனிந்து கைகட்டியது. மக்கள் குரலுக்கு செவிசாய்த்து ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி வீர தமிழரின் பெருமையை மீண்டும் நிலைநாட்டியது அஇஅதிமுக அரசு. இவை மட்டுமின்றி கச்சத்தீவு தாரை வார்த்து தமிழக மீனவர்களுக்கு துரோகம் செய்ததும், லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படும் போது தமிழினத்தையே முதுகில் குத்தியதும் கொத்தடிமை திமுக தான். அதே சமயம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை அமைக்க 10 கோடி ரூபாய் நிதி அளித்து தமிழர் பெருமையை உலக அரங்கில் நிலைநாட்டியதும், தமிழ் வழி கல்வி கற்கும் மாணவர்களுக்கு TNPSC தேர்வில் 20% இடஒதுக்கீடு வழங்கியதும் அதிமுக அரசு. மக்களுக்கு தெரியும் தமிழின துரோகி யார், விட்டுக் கொடுக்காதவர் யார் என்று.